தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை வரும் கல்வியாண்டில் செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சம்மதம் தெரிவித்து மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதன் சாதக பாதகங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரதமர் மோடியால் 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் PM ஸ்ரீ பள்ளி திட்டம். இந்த திட்டத்தின்படி கேந்திர வித்யாலயா பள்ளிகள், ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள், மாநில அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் என மொத்தம் 14,500 பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். அத்துடன் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்படும் அனைத்து பள்ளிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 1.8 மில்லியன் மாணவர்கள் பயனடைவார்கள் எனவும் மத்திய அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவு செய்து மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம், கேரளா ஆகிய மாநிலங்களும் யூனியன் பிரதேசமான டெல்லி மட்டுமே இன்னும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் உள்ளன. முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 6,448 பள்ளிகள் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ள நிலையில் அடுத்த சுற்றில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பள்ளிகள் மத்திய கல்வி அமைச்சகத்தால் தேர்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் கல்வியாண்டில் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த உள்ளதாகவும் அதற்காக பள்ளிக்கல்வித்துறை செயலர் தலைமையில் குழு அமைத்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கொண்டுவரப்பட்ட போது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கு எதிராகவும் போர்க்கொடி உயர்த்தியது. ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள திமுக அரசு தற்போது PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவு செய்துள்ளது பல தரப்பினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பாக நெட்டிசன்கள் பலர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக விளக்கமளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைந்து கொள்ள மத்திய அரசு சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதற்காகவே ஒரு குழுவை அமைத்து இந்த திட்டம் தொடர்பாக ஆராய உள்ளதாகவும் அந்த குழுவின் பரிந்துரைப்படியே வரும் கல்வியாண்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது பற்றி முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதிலும் விரைவில் மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதிலும் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். இது மாணவ செல்வங்களுக்கானது, இல்லை அரசியல் செய்யக்கூடாது என்று நான் மத்திய அமைச்சர் வீட்டில் போய் பார்க்கும்போது சொன்னேன். நான் சரி டைம் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம், அப்போ நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார். பட் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் திட்டவட்டமாக. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை வெவ்வேறு பெயர்களில் செயல்படுத்திய தமிழ்நாடு அரசு தற்போது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தையும் தமிழகத்தில் தொடங்க முடிவெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கையையும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.